அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்கள். ஃப்ரைடே மார்னிங் எழுந்ததும் டீ போட்டு முதல்ல குடித்தாச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சைடு மசாலா சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இந்த சட்னி என்னோடய ஃபேவரட்ஸ். கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு வணக்கி, கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க, சேர்ந்து இல்லை, உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு சாரை வச்சு அரைச்சோம்னா தக்காளி சட்னி. நெக்ஸ்ட் வந்து பழைய சாதத்துக்கு வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா, உப்பு வச்சு அரைச்சோம். ஸோ பழைய சாதத்துக்கும் சட்னி ரெடி. எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு நானும் கையோட சாப்பிட்டுட்டு. ஸோ பாப்பாவுக்கு வந்து அவள் உருண்டைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் எப்போ வருவேன்னு தெரியாது, எனக்கு இன்றைக்கி செஞ்சு கொடுன்னா கடாயில் 1 கப் அவல் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலேயே முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க. மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே நாட்டு சக்கரை போட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிச்சோம்னா அவல் உருண்டை ரெடி. இது எங்கள் வீட்டில்